தமிழ் வானொலியில் லண்டன் தமிழ் ரேடியோ .net ஊடாகவும் இருபுறவுமாக ஒளியிலும் ஒளியிலும் இந்த நிகழ்ச்சி காற்றலை தொடுகிறது. வளமை தொகுப்பின் சிறப்புகளோடு விஜே போஸ் அவர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். இன்று ஒரு சிறப்பு இடம்பெறுவதாக முன் அறிவித்தலில் பார்த்தோம். பேரனும் பேத்தியும் இணைந்து கொள்ளுகிற சிறப்பு நிகழ்ச்சி. அது பண்பாடு பற்றி, அதனுடைய ஒரு சந்ததி இடைவெளி பற்றி இன்று பரிமாறப்பட போற தகவல்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே உள்நுழைந்து நிகழ்ச்சியோடு இணைந்து நிறைவிலே நாமும் இணைந்து பேசலாம். வணக்கம் போசண்ணா. வணக்கம் மோகன். கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேல் என்று நினைக்கிறேன். ஒரு விடுமுறையில் இலங்கை சென்றதால் இணைந்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் இந்த திங்கள் மாலை பொழுதில் இந்த புல சமூக நிஜங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்று முதலில் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு எப்படி என்றால், அந்த இளைஞர்களுக்கும் இளைய சமூகத்தினருக்கும் முதியவர்களுக்கும் இடையில் உள்ள ஒரு கேப், இடைவெளியை ஒரு சுருக்குதல், ஒன்றாக்குதல் என்ற ஒரு தலைப்பில் கலந்துரையாட இருக்கின்றோம். அதில் ஒரு சிறப்பு விருந்தினராக இணைந்து கொள்வோர் ஒரு இளையவர், மிகவும் வயதில் குறைந்தவர், 12 வயது. அத்துடன் என்னுடைய பேத்தியும் கூட, கிராண்ட் டாட்டர். ஸோ அவருடன் அவர் ஒரு நாளை புதன்கிழமையும் ஒரு நாளை ஒரு ப்ரொஜெக்டாக செய்ய இருக்கிறார். புதன்கிழமை ஒரு முதியோர் ஒன்று கூடலில் தன்னுடைய 1-2 நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு முதியோர்களுடன் ஒரு ஒன்று கூடலை, ஒரு கலந்துரையாடலை செய்ய விரும்புகிறார். அந்த முயற்சியை ஊக்குவிக்கும் முகமாகவும் பாராட்டு முகமாகவும் இன்று அவரை அழைத்திருக்கிறோம். முதலில் நான் அந்த நிகழ்ச்சியை பற்றி சற்று கூறிவிட்டு அவரை வரவேற்கிறேன். இது அந்த ப்ராஜெக்டுக்கு பேர் வந்து கோல்டன் த்ரெட்ஸ், பிரிங்கிங் ஜெனரேஷன்ஸ் டுகெதர் த்ரூ சில்ட்ரன் த்ரெட்ஸ் யுனைட் என்ற பேரோடு தான் அந்த ப்ராஜெக்ட் முன்னெடுத்திருக்கிறார். இதை நான் அவை வரவேற்று கூடுதலாக ஆங்கிலத்தில் தான் கதைக்க இருக்கிறார். இருந்தாலும் நான் இயலக்கூடிய அளவு சில விஷயங்களை தமிழ்படுத்தி உங்களுக்கு தருவேன். முதலில் வரவேற்போம். வெல்கம் ஜெய்ஷ்ணவி போஸ். ஜெய்சி. Hello. Say welcome to our program, London Tamil Radio. And this is a Monday. We do a program about diaspora Tamils, and you have taken a project to bring generations together. So you can talk something about that, why you started this, why you thought of it. It's a good thought. So just go ahead, introduce, then I will try to bring the whatever you say in Tamil. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெய்ஷ்ணவி. I'm leading a project called Golden Threads, and it's about connecting elders and the youth together through activities. And when I say elders and youth, not just from the Tamil community, but in fact everyone. And I want to sort of bring the activities back to talking about cultural heritage and sharing memories from back in the days, maybe. My aim is to create a warm space where seniors feel respected and appreciated, and where young people can learn from the seniors' wisdom. And through our events, we encourage meaningful interactions, fun activities, and real connection between the generations. It's about community and understanding and celebrating experiences of everyone who joins us. And that's about it. Thank you.
Oh, thank you very much. And when you say community, are you concentrating on for the Tamils or all communities? We have events that are just for Tamils, learning about the Tamil culture, and stuff that are all inclusive for everyone else. All right, that's good. Okay, yeah, that's very good. And whatever she said, I will try to bring them in Tamil as well. Yeah, அவருடைய நோக்கங்கள் வந்து கலை கலாச்சாரம் பண்பாடுகளை கொண்டாடுவதன் மூலம் சமூகத்தை ஒருங்கிணைத்தல் செய்யும் ஒரு முயற்சி தான் கோல்டன் த்ரெட்ஸ். அடுத்தது சுய தொழிற்பாடுகள், கதை சொல்லல், அதாவது ஸ்டோரி டெல்லிங், மற்றது நேருக்கு நேர் உறவாடல் மூலமும் கலாச்சார பாரம்பரியங்களை அறிவதனூடாக உங்கள் மூலங்கள் என்று சொல்கிறது ரூட்ஸ்ன்றது அந்த ஒரு பரம்பரையில் தான் குறிப்பிடுற எல்டர்லி பீப்புள் மூலங்களுடன் உறவாடல், அதை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த ப்ராஜெக்ட் தான் கையெடுத்திருப்பதாக கூறுகிறார். மற்றும் கலந்துரையாடல், விமர்சனங்கள், தாக்கமான இணைப்புகள் ஆகியவற்றை ஊக்குவிப்பதோடு ஒரு இறுக்கமான ஆதாரமான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப உதவுதல், இது அவருடைய நோக்கங்களாக இருக்கிறது. இது ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இளைய சமுதாயம் சற்று விலகி கொண்டு போவதைத்தான் நாங்கள் நாளாந்த நடைமுறையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இடைவெளி கூடிக்கொண்டு போவதைத்தான் நாங்கள் காணுகின்றோம். The gap is widening between the youngsters and the elderly people. That's why she thought of this project. அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை யோசிச்சிருக்கிறான். ஒரு நல்ல சிந்தனை. அவருக்கு வயது 12 தான், இருந்தாலும் அந்த ஒரு ஆழமான ஒரு சிந்தனையில் இது வந்திருக்கு. நான் சற்று சுருக்கமாக அவரோட ஒரு நாள் உரையாடும் பொழுது கேட்டேன், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் they don't know anything about this culture, heritage and everything என்று சொன்ன பொழுது நான் கேட்டேன், அப்போ இது யாருடைய பிழை என்று கேட்டேன். Then she said பேரண்ட்ஸ். அது உண்மை. அதாவது பேரண்ட்ஸ் ஒரே பிஸியாக தான் தெரியணும். எல்லாரும் பார்த்தா ஒரே பிஸி, லைஃப்பில் பிஸி. அதாவது வருமானம் வேணும், உழைக்க வேணும், இந்த கண்ட்ரியில் அதெல்லாம் இருக்கலாது, எல்லாம் தேவை. ஆனால் பிள்ளைகளுக்கு நம்முடைய கலாச்சாரம், பண்பாடுகள், பாரம்பரியத்தை ஊக்குவிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. சில பிள்ளைகளுக்கு பேரன் பேத்திகளோடு இருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் இருக்கிறது. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானவர்கள் ஓரளவுக்கு அதை கற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது நான் அடுத்த கேள்வி கேட்டேன், அப்போ உனக்கு அப்படி இந்த தோட் வந்தது, ஏன் இப்படி எல்லாம் செய்தேன்? அப்போ சொன்னால் இட் இஸ் யூ என்று என்னை காட்டினான். அப்போ எனக்கு பெருமையாக இருந்தது. ஏனென்றால் நான் கூறுவது என்னது கண்டால் என்னுடைய பேத்தி என்பதற்காக அல்ல, ஆனால் எல்லோரும் இதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நான் கூறுகின்றேன். நான் இவவை பாடசாலைக்கு காலையில் கூட்டி செல்வது வழக்கம். நடந்து தான் போவோம். என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு சில ஒரு மைலுக்குள்ளே தான் அந்த பாடசாலை. ஆகவே நடந்து தான் செல்வோம். நடந்து போகின்ற பொழுது நான் சில விடயங்களை கதைப்பேன் அவரோட, நல்ல கதைப்பா என்னோட. அப்போ அந்த பாரம்பரியமான விடயங்கள், ஒரு தமிழ் ஒரு பழமையான மொழி, எங்களுடைய கல்ச்சர் மிக பழசு, அதில் எவ்வளவு ரிச்னஸ் இன் அவர் கல்ச்சர் ஹெரிட்டேஜ்ன்றதை நான் சொல்லி கொண்டு போவேன். என்னுடைய தாயகத்தில் இருக்கிற போராட்ட வரலாற்றையும் நான் அவ்வப்போது சொல்லிக்கொள்வேன். ஆகவே அது ஓரளவுக்கு அவருக்கு மைண்டில் பதிஞ்சுதான் இப்படி ஒரு தோட் வந்தேன்னு நான் நினைக்கிறேன். I don't know whether JC, can you understand what I said? Yes. JC?
So do you agree with this, or you can elaborate on this if you want? Um, Why you thought of this? What made you to think of this project? bring back like understanding of others' cultures and our Tamil culture as well. Mm. And my mom was also born here, so she doesn't really know like a lot about the Tamil culture and tradition. So it will be really nice understanding more about our culture. Mm. So to understand, what are the steps you have taken? Some of the steps I've taken is leading this project and connecting the youth to the elders. And I know it might seem a bit silly, but it goes back to conversations, and the conversations lead to talks about culture and how they came to this country and what the journey was like. From Sri Lanka? Yeah, anywhere. Anywhere, any Asian countries. Yeah, that's good. Okay, I don't know. Have you taken any steps to read any books on this? Books or even Google or whatever? I look upon videos and read some fact files, but not full books. So anything you picked up on Tamil culture? I read a lot. Why you appreciate, or why you love that? I appreciate the Tamil culture a lot because I know that before Tamils went through a lot of hardships, and I like learning about the Tamil culture, and I do things like Bharatanatyam and Veena, and I recently read the Bhagavad Gita. Bhagavad Gita, yeah. Yeah, so it's really nice learning stuff. Yeah. Good. So in future, what is your plan? What do you say on this project? Say Tamil culture or whatever culture, heritage and all that. In future, what have you planned? In the future, I plan to maybe start my own charity for the Tamil culture, or including everyone, and just like empowering golden threads. Good. And the projects we are going to do tomorrow at Singham Bay, if you can tell some details on that. What is your plan? What do you intend doing? You were telling me something. So if you can repeat the same thing, what things you are going to do in the project, in the program? Yeah. So tomorrow, I have an event at Singham Bay. So in the meantime, Singham Bay is a restaurant in In Barkingside at 2 to 5 p.m. And this one is an event for everyone in all the communities, where we'll be looking at activities that you understand more about the cultural heritages. So we have activities like showing world maps like this and understanding where everyone's from. I have a few others where it's like this, so understanding the journey that your ancestors took in coming to the UK or anywhere in the world, and activities like this where it shows what you like about Sri Lanka the most. So I have some food here, games and different places. And then on Wednesday, I'm doing it at about the Tuesday. So you are going to ask the people who are coming there these questions: what games you like, what it's like a talk a workshop, yeah. And
your growth basically in like how you grew up back home. Yeah. Right. Then I will tell a briefly in Tamil as well. அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை சிங்கம்பே என்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 2 மணியிலிருந்து 5 மணி வரை 3 மணித்தியாலங்கள் ஜெய்ஷ்ணவி அவர்கள் தன்னுடைய நண்பர்கள் ஒரு சிலருடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார்கள். இதிலே அவருடைய நோக்கம் வந்து பேரண்ட்ஸ் முக்கியமாக அவர்கள் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் வரலாம், அது ஓப்பனாக இருக்கும். அங்கே வந்து அவர்களுடன் இப்படியான விஷயங்கள் அதாவது இந்த ஒரு படத்தை காட்டினா அந்த படத்துல இருந்து நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கிறீர்கள், எப்படி வந்தீர்கள், உங்களுடைய வரலாறு என்ன என்றதை பற்றி சுருக்கமாக சொல்கிறது. மற்றது நீங்கள் அங்கே விரும்பின விளையாட்டுகள், இப்போ எங்களை கேட்டால் நாங்கள் இப்போ இங்கே கேட்டால் கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் தான் சொல்லுவாங்க. இப்போ அங்கே கேட்டால் நாங்கள் கிட்டி அடிக்கிறது, கிளித்தட்டு மறைக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ அந்த விடயங்களை அறிந்து கொள்வது, கேம்ஸ் மற்றது என்ன பொழுதுபோக்குகள் விருப்பம், அப்படியான விஷயங்களை அவர்களுடன் கலந்துரையாடி அறிந்து கொள்வதும் அவர்களுடைய சுருக்கமான ஒரு வாழ்க்கை முறைகளை எப்படி வந்தார்கள், எப்படி அங்கே இருந்தார்கள், இங்கே எப்படி ஒரு சின்ன ஒரு அவர்களுடைய ஒரு வரலாற்று சுருக்கத்தை அவர்களோடு சேர்ந்து உறவாடி அதை அறிகிறேன்னு சொன்னால் அங்கே வருகின்ற இளைய சமூகத்தவர்களுக்கு இவையெல்லாம் கூடுதலாக தெரியாத விடயங்கள், பல விடயங்கள் தெரியாது. இப்போ கிளித்தட்டுன்னா ஆனால் அந்த இன்னும் ஒரு விளையாட்டு அதை நான் பார்க்குறேன். அந்த ஸ்கூலில் அந்த படங்கள் கீறி இருக்கும். அந்த இது ஒரு தாயம் மாதிரி ஒன்று எறிஞ்சு போட்டு அந்த சதுரங்களுக்குள்ள கெந்தி கொண்டு போகிறது, அது இங்கேயும் நான் பார்த்துருக்கேன். அங்கேயும் நாங்கள் செய்கிறது. அப்படி எத்தனையோ பழைய விளையாட்டுகள் நாங்கள் இப்போ மறந்து போனோம். ஆனால் சில விளையாட்டை பார்க்குற பொழுது அது திருப்பி இங்கே வருது. இந்த பாண்டி கரைக்கிறதுன்னு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதை நாங்கள் அங்கே நல்லா விளையாடினாங்க. அது இங்கே இப்போ நான் அது அப்படியான விஷயத்த இங்கே காண்றேன். அப்படி ஒரு இது வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன இங்கிலீஷ் பேருன்னு தெரியல எனக்கு. அப்படியான விளையாட்டுகள் அதெல்லாம் திரும்பி இங்கேயும் அது வாரத்தில் பார்க்கக்கூடிய இருக்குது. இப்படியான விடயங்களை அவர்களோட கலந்துரையாடுகின்ற பொழுது அவர்களுக்கும் இவர்களுடைய ஒரு பிடிப்பு வரும். எங்கட விஷயங்களை இவர்கள் அறிய கேட்கிறார்கள் என்ற ஒரு துடிப்பு அவர்களுக்கும் வரும். அதே நேரத்தில் இவர்களுக்கும் அவற்றை கேட்கின்ற பொழுது இன்னும் கூட அறிய வேணும் என்ற ஒரு தூண்டல் ஏற்படும். இன்னும் பிடிக்க நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி இப்போ இவருக்கு ஓரளவு கொஞ்சம் தான் தெரியும். அப்போ இன்னும் கன விடயங்கள் இப்போ சொல்லிக்கலாம், தான் பகவத்கீதையை ரீட் பண்ணேன்னு சொல்லி. இப்போ அப்படியான விஷயங்கள் எங்களோட வரலாறுகளை படிக்கின்ற பொழுது, உதாரணமாக தமிழகத்தில் நடக்கின்ற அகழ்வாராய்ச்சிகளை பற்றியெல்லாம் இப்போ கூகுளில் போனாலே பார்க்கலாம். அதில் இவர்கள் படிக்க தூண்டினால்தான் நாங்கள் எந்த அளவு பழமையானவர்கள், எவ்வளவு அந்த அகழ்வாராய்ச்சிகளின் மூலம் JC, what I am telling is the archaeological sites discovered in Tamil Nadu in India have brought so many things about our culture and heritage, and over 5, 6, 7,000 years before. So ours is very oldest culture, even before the English culture. ஸோ அவற்றை அறிய தூண்ட வேண்டியது எங்களுடைய கடமை. தூண்டினால்தான் அவர்களுக்கு ஒரு பிடிப்பு வந்து எங்களுடைய கலாச்சாரங்களை அறிவதன் மூலம் இது பரம்பரையாக பாதுகாக்கப்படும், மற்றது அழியாமல் இருக்கும் என்றதான் முக்கியமான செய்தி. இதுதான் அதை தமிழில் சொன்னவா. எனி Jayashree, have you finished the Tuesday's program? Yeah. Anything else you want to add on that? Yeah, that's all. That's all. Yeah. Wednesday. And now we go to the Wednesday program. That is on the 8th of April. That will be held
in East Ham, where the Burgess Road High Street corner, there's a building. It belongs to Laika organization. அந்த அந்த பில்டிங்கில் நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் 10 மணிலேருந்து 2 மணி வரை ஒரு முதியோர் ஒன்று கூடல் ஒன்று நடைபெறுகிறது. அங்கே வந்து பல நிகழ்வுகள் நடக்கும். முதியோருக்கான எக்ஸசைசஸ், ஒரு ஒரு ஃபிசியோலஜிஸ்ட் ஒரு ஆள் வருவர் வந்து அவர் சில விடயங்களை கூறுவார். பட் அவரை யாராவது கன்சல்ட் பண்ண விரும்பினால் ஃப்ரீயாக அவரை சந்திக்கலாம். நீங்கள் அங்கே ஒரு இன்னொரு தனியான இடத்துல அவர் உங்களை பார்த்து உங்களுக்கான அட்வைஸை தருவார். அவருடைய நிகழ்வு நடைபெறும். அடுத்து யோகா எக்ஸசைஸும் ஒருவர் நடத்துவார். மற்றது சில டாக்டர்ஸ் அங்கே வரவே வந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் சம்பந்தமான சில விடயங்களை அவர்கள் கூறுவார்கள். அப்படியாக ஒரு ஒரு முதியோருக்கான ஒரு ஒரு அறிவூட்டல் விடயமாக இது நடக்கும். அந்த அந்த நிகழ்வில் தான் இவர் முதியோர்களுடன் ஒன்று கூடி கலந்து இந்த எங்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை பற்றி கதைக்க விரும்புகின்றபடியால் இந்த நிகழ்வில் தான் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதில் தானாகவே முயற்சித்து நாங்கள் அந்த ஒழுங்கை செய்து கொடுத்துருக்கிறோம். ஆகவே அன்று அவருக்கு 1 மணித்தியாலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அந்த தன்னுடைய என்ன நோக்கங்கள் விஷயங்களை கதைப்பதற்கு 1 மணித்தியாலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடன் 1-2 தன்னுடைய இளைய நண்பர்களுடன் வருவதாக கூறியிருக்கிறார். இனி நாங்கள் அந்த வெனிஸ்டே என்னென்ன செய்ய யோசிக்கிறான்றதை பற்றி நாங்கள் கதைப்போம். Now, JC, you can tell about the Wednesday's program, what you plan to do. So on Wednesday, we're going to be with the elderly, and I want to focus on the young Tamil children, learning more about their culture, and learning about the grandparents' journey of coming to the UK and how they lived in their childhood and the hardships they went through. Yeah, go on. Yeah. And learning more about their successes and all of their achievements coming to the UK, and how they grew up, where they grew up, and what they did growing up. Yeah. I think because you are only how many 12 years old, so they have a long history. The peak, from Sri Lanka, people started coming in big numbers from 1983. That is when the civil rights took place in Sri Lanka, right? So that is nearly how many? 17, nearly over 40 years. Over 40 years. So if you learn or if you come to know, as you said, how they come and what they did here, and some people are very, they have grown very big, financially as well as intellectually, education, everything. I don't know, you must be aware of it. In the NHS here in UK, there's lots of Sri Lankan working as doctors, consultants, even specialists. Wow. There are so many people working in the NHS. So it's a great achievement because the history is only 40 to 50 years. But within that period, it's a great achievement. A lot of people came and they worked very hard. If you know certain people's history, they worked very hard. They struggled actually. But still, now is a larger community in UK,
and remarkable community, I can say. Even the Prime Minister of UK, during the Pongal time, he in his speech, he has mentioned, he thanked the Sri Lankan Tamil community for their contribution towards NHS and all that. If you can give some details about how you plan to do that 1 hour program. So on Wednesday, I want to sort of do activities where the youth can understand what it was like growing up in Sri Lanka. So doing activities like simple memory games or like just anything in general and learning about people's journeys. And I have a few grandparents who came in the 70s, and it was different than coming from conflict. And it's nice for the youth to learn more about it, to sort of carry their culture on and keeping their traditions alive. Yeah. Yeah, and the main thing is, they are, even if they have come from Sri Lanka or India, whatever countries, they are still maintaining their culture, traditions, and heritage, and everything is maintained. They didn't just turned into English people, totally English. No, we have, I think, nearly 30 to 35 Hindu temples in UK. Do you know that? 30 to 35. All over UK, we have 30 to 35 Hindu temples. And they do, all the pujas or whatever, all the traditions are taking place in the Hindu temples. And to show our heritage culture, in January, we celebrate this Pongal festival. I don't know whether you are aware that Pongal is celebrated inside the parliament. You know that, right? Yeah. Yeah, inside UK Parliament. Even I have gone with the Worshian, Worshian University, what is it? Our traditional dress. I have gone into number 10 Downing Street in my traditional dress. Right, recently, last month. Not last January, last January, yes. Last January, yeah. So these are, we have, maintained our heritage and tradition, even if we are living in a different country, where there's a different culture, tradition, everything. Right? That is one. Then number two, when we are here, we are actually carrying on except the the Pongal and things like that. I should say something, another one. I don't know if you are aware that the month of January is a special month for the Tamils. It is a heritage month for us. So Canada is the first country declared January as the Tamil Heritage Month in the Parliament. They passed a resolution in the Parliament in Canada. January is declared as Tamil Heritage Month. Here, UK, in few boroughs, few councils, they have passed a resolution saying January is the Tamil Heritage Month. I can mention some of the boroughs. Redbridge has passed. Brent Council has passed. Even the Greater London Council has adopted this resolution as January as a Tamil Heritage Month. So these are our achievement, we can say, within 30, 40 years. To that extent, we are working here hardly, right? So now we are trying to sorry to say, Newham Council. We are many Tamils living there. It has not passed the resolution, but
coming, I think they promised to do it in September. I think yes, September. They promised to pass a resolution on as Tamil declaring January as Tamil Heritage Month. So these are things we as a community we are doing. This is for your information. So even we would like youngsters like you all to come and join us because we are elderly people shouting and crying for these things, not enough. So the UK politicians, UK councils and all that, they should know even the youngsters are very passionate about this culture and heritage, Tamil culture and heritage. And in addition, I am working with Tamil Information Center. Their dream, one of the executive secretary is dead and gone now. His aim is to have a Tamil museum in London, like Jews having a museum. He should have a Tamil museum in London, where our heritage things, cultural things could be exhibited, and we did that once. I think about 4 years back or something. We organized an exhibition displaying our heritage things, so many things. It was done in a school, and a lot of things were displayed, and even the opposition leader at that time, Jeremy Corbyn, he visited the exhibition, and one of the one section is about the our during the the 83 riots and 2009 war, end of war, the struggle we had, the loss we had, the deaths we had, all that were displayed in photos and in history. And I can add that Jeremy Corbyn, the opposition leader, was witnessing that. And at one stage, I was there. He took his glass, and I saw him wiping his eyes. To that extent, the tears have come by looking at the the photos and things like that. So that exhibition is that is a thing we want to do it in a permanent scale. Tamil Museum, London. So for that, so we are getting old. So we can't carry on for so many years. So youngsters should take over this and take up this project and take it further. That's what we feel. And we are working on it, but a bit slow because our manpower, everything is not enough. So this is what I want to add. You can even talk about that in your Wednesday thing. In Wednesday, I don't know whether with the elders, you ask certain questions like about their grandchildren, right? How, to what extent they have picked up about their culture and heritage, and what is the problem, what is the obstacles. So, are you interested in asking those questions? Like you picked up, right? So there are people who don't tell anything about these things to their children. So you can ask them, how is your grandchildren behaving? How are they learning about it? Are they aware of it? You can ask them. Right? You can talk on that if you want. I think it's really important for the youth to know about the Tamil culture, and I think that's a really good idea. Yeah. I don't really have any. Right, that's very good. அதாவது புதன்கிழமை நடக்கின்ற அந்த நிகழ்வில் ஜெய்ஷ்ணவி என்ன யோசிச்சுக்கலான்னு சொன்னால் அந்த மூத்தவர்களுடன் உறவாடி அவர்களுடைய பேர பிள்ளைகள்
எப்படி இந்த எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் இந்த கலாச்சாரம் பாரம்பரியத்தை அறிவதில் என்பதை அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கும் அதில் உள்ள தடைகள் என்னென்று அறிவதற்கும் அறியுமாறும் நான் கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் அப்பொழுது சில உண்மைகள் வெளிவரலாம். என்ன நாங்கள் இதை பற்றி எங்களுடைய இந்த வானொலியில் கூட பல தடவைகள் உரையாடி இருக்கிறோம். இந்த இளைய தலைமுறை சற்று இவற்றிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு போகிறதாக கவலைப்பட்டு நாங்கள் இதை பற்றி கதைச்சிருக்கிறோம். அதை இப்படி இளையவர்களும் முதியவர்களும் நேருக்கு நேர் சந்தித்து உறவாடுகின்ற பொழுது அந்த விஷயங்களை கூடுதலாக கலந்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம், அது வாய்ப்புகளை உருவாக்கலாம். இப்போ இப்படியான சந்திப்புகள் அடிக்கடி ஏற்படுவது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் அப்போ தான் அந்த 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 இறுக்கமான இணைப்புகள் ஏற்படுத்தலாம். அதன் மூலம்தான் இப்போ ஆர்வம் வரும். இப்போ இந்த சந்திப்பை பற்றி இப்போ சந்தித்த பிறகு, அதாவது 2 நாள் நடக்கின்ற இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அதை அறிகின்ற இவருடைய நண்பர்கள், இந்த வயதுடையவர்கள் அறிந்தால் அவர்களுக்கு தாங்களாகவே ஒரு ஆர்வம் பெறலாம். இப்படியெல்லாம் இருக்கா, இல்லாட்டி இது என்ன எங்களுக்கு இவ்வளோ தெரியாமல் போச்சேன்னு சொல்லி அவர்களுக்கும் ஒரு ஆர்வம் வந்து ஒரு தூண்டலை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய அபிப்பிராயமும் கருத்தும். இது இனி நான் நடாமோகன் இணைந்து கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன். இணைந்திருந்தால் அவருக்கு சில கருத்துக்களை கூறுவதற்கு வாய்ப்பளித்து நான் இணைந்திருக்கிறேன். என்னுடைய குரல் சரியாக வருகிறதா, கீச்சிடுகிறதா? கேட்கிறது. சரி, அப்ப சரி. ஜெயஸ்தாவி விடை பெற்று விட்டாரா? இருக்கிறார். அப்போ துணிச்சலா வீடியோவில் இருக்கணும். அப்பதான் நாங்கள் கதைக்க ஆர்வமா இருக்கும். ஜெய்சி கம்மி இந்த வீடியோமா. சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கெட்டிக்காரி, 12 வயசு. இப்போ ES7 நீங்கள்? ES7. இதில் இப்படி ஒரு முயற்சி எடுக்க நினைச்சதே பெரிய விஷயம். நான் தமிழில் கதைப்பேன், உங்களுக்கு விளங்காட்டி கேளுங்க திருப்பி சொல்ல சொல்லி. சரியா? ஓகே. இப்படி ஒரு ஐடியா செய்யணுமென்று உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் எப்படி வந்தது? I wanted to do something about it, and I had the opportunity from RWBC to produce a project of my own and lead it for connecting generations together. Is that from your school? RWBC is an organization that my mum owns. Right. They gave you the idea for this. Yes. Oh, right. Okay. So are you... they gave me the opportunity to lead my own project about connecting generations together. ஓகே, கடிகாரி, அது நல்ல விஷயம். அது உங்களுக்கு பாராட்டுக்கள். இப்படி மீடியாவில் இன்றைக்கு உங்களுடைய கிராண்ட்பாவோட சேர்ந்து கதைச்சது கூட ஒரு குட் திங். நீங்கள் நிறைய இடத்துல உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய இடத்துல கதைக்கணும், வைக்கப்படக்கூடாது. தெரியாத விஷயங்களை நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். உங்களோட அப்பாவுக்கு தெரியும் நான் இந்த டாப்பிக்கில் காய்ச்சிருந்தா அப்புறம் எல்லோரும் ஓடிடுவினோம். நான் இன்றைக்கு அதை பெரிய கதைக்க மாட்டேன். ஆனால் நாங்கள் போஸ் உங்களோட கிராண்ட்பாவோட இன்னும் ஒரு நாள் தனியாக இதை பற்றி கதைப்பேன். இன்றைக்கு உங்களை விஷ் பண்ணுறதும் உங்களை என்கரேஜ் பண்ணுறதும் இது மாதிரி நிறைய தாட்ஸை நீங்கள் வெளியில் கொண்டு வர்றதும் இப்போ 2 ப்ரோக்ராம் அரேஞ்ச்ட். ஓகே, நாளைக்கு எல்ஃபர்டில், பிறகு வெனிஸ்டே ஈஸ்ட் ஹாமில். அது ஒரு பெரிய விஷயம். நிறைய கதையுங்கோ. ஆனால் இதில் நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்களா அல்லது அவியலுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா வெனிஸ்டே ப்ரோக்ராமில்? My aim is to do activities that lead to conversations about cultural heritage and the grandparents' journeys and how they lived. Oh, அப்போ you will ask questions இல்லையா? Yeah. Then you start chatting each other.
அப்படி வரைக்கல. இப்போ நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இதுகள் எல்லாம் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணி கொள்றீங்கன்றதை நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் செய்யலாம். ஈவன் இந்த வீக் ஏழாட்டில் கூட பரவாயில்ல, ஃப்யூச்சரில். ஹூ ஆம் ஐ? ஒரு கொஷன். வேர் ஐ கேம் ஃப்ரம்? வாட் இஸ் மை நேச்சர் language? Right? Tamil as a whole, more than 95 million people speaking all over the world. சரியா? இதில் நான் எந்த தமிழ்? Are you connected with Sri Lanka or India? Sri Lanka. இல்லை, I was- இப்போ எனக்கு ஆன்சர் வேண்டாம். யூ டூ சம் ரிசர்ச். சரியா? அது சில வேளையில் ஆகியூபிளாக வரும், பரவாயில்லை. யூ ஸ்டார்ட் ஃப்ரம் சம்வேர். இப்போ நான் இன்றைய ப்ரோக்ராமில் என்னுடைய மாமாவுடைய கண்ட்ரிபியூஷன் உங்களுக்கு அதை தான் சொல்லலாம். சரியா? மற்றது ஒரு கல்ச்சர்ண்டா என்ன விஷயங்களை பார்ப்போம். வாட் ஆர் த திங்ஸ் வி லுக் இன் டு இட்? The major one, first one, second one, third one. Is that included language? The language is important to carry the culture and பார்க்க வேணும். Tamil culture and everything என்றால், does Tamils have a religion? If so, what is the religion? இல்லை, இப்போ ஆன்சர் பண்ணுவீங்களா? அப்போ அப்படி கதைக்கிறேன்னா கதைங்க. ஓகே. I don't think there is a set religion, as in Sri Lanka there's lots of different religions like Islam, Buddhism, Christianity and Hinduism. I know myself a few Tamils that are Muslim or Christian, so I don't think there is a main religion. Is in ancient time? Is there in the history? Hinduism. But Okay. there was also lots of other religions. Yeah. Right. Zionism. Okay. Zionism. Huh? Jainism. Zionism, yeah. ஓ, Yes. ஆனால் தமிழ்ல இருக்கே இல்லை, இருந்திருக்கா? தமிழ்ல இருக்கல, தமிழ்ல இருக்கே. தமிழ்ல ஓ, கூட கூட அம்மா தமிழ்ல சைவம் ஒரு இத பங்கா இருந்தது. ஒரு இட் வாஸ் எ பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர், வி கேன் சே. சைவம்ன்றது not the சைவம் we are seeing in the temples now. That is not சைவம். பட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் சைவம் அண்ட் ஹிந்துசியம். அதை நீங்கள் சர்ச் பண்ணலாம் ஃப்யூச்சரில். மற்றது முக்கியமான கேள்வி, என்னுடைய நேச்சர் என்னன்னு கேட்டால், நேட்டிவ். நான் யார்? ஐம் அ ஸ்ரீலங்கன், ஓ ஐம் அ இந்தியன், சவுத் இந்தியன், ஓ தமிழ்நாடு? I present myself as Tamil, Sri Lankan Tamil. Sri Lanka Tamil. What is the interconnection in between Sri Lanka and India? நான் கேள்வி பதில் எதிர்பார்க்கல, நீங்க சொல்ல தொடங்கினபடினால ஐ திங்க் தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் நான் மாமா ஐ won't argue. I'm not really sure on that. I think it's as in how is India and Sri Lanka connected? No. Regarding our history or heritage, what is a major role India and Sri Lanka? Okay, no, put it in a side and start search around, speak to the people. சரியா? வெனிஸ்டே கூட உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் ஓன் ஹோம்ஒர்க் நீங்கள் செய்கிறது இன்னும் கூட நல்லா இருக்கும் அதில். சரியா? அது உண்டு. மற்றது எங்களுக்கு இப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? உங்களோட அப்பாவை எப்படி கால் பண்ணுவீங்க? தாத்தாண்டா? அப்பப்பா. தாத்தா இஸ் ராங் வேர்ட். அம்மம்மான்னு சொல்லி போட்டு அம்மம்மாட ஹஸ்பண்டை தாத்தான்னு சொல்கிறதே பிள்ளையான கல்ச்சர். தாத்தாவை வயது கூட காட்டி அம்மம்மாவை இளையமையாக காட்டுறது. ஓகே, இப்போது தாத்தாவோட பேசுகிற போது இப்போ நாங்கள் அவர் அப்போது வேட்டி என்று சொன்னார். ட்ரெடிஷ்னல் தமிழ்ஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் என்ன? அப்போ அது எங்களுக்கண்டே இருக்கணும். வேறு கண்ட்ரி, வேறு நேஷன் ஓ கம்யூனிட்டி அவைய தங்கடைன்னு சொல்லக்கூடாது. அப்போ அது தேடணும்.
லேடிஸுக்கு என்ன ட்ரெடிஷ்னல் தமிழுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஜென்ஸுக்கு என்ன ஃபுட்டை பற்றி பார்க்கல. தமிழுக்கு ஃபுட் இருக்கா, ஆவி ஃபாலோயிங் தட். மற்றது இன்னும் ஒன்று சொன்னார், பிளேஸ், கேம்ஸ், எங்களோட ஹாபீஸ் எல்லாம் எப்படி இருந்தது. அப்போ முக்கியமான விஷயம் வேறு எதையோ சொல்லிட்டு வி ஆர் நாட் ஃபாலோயிங் இட் என்றால் வை இட் இஸ். இப்போ நீங்கள் ஜெனரேஷனில் தான் இந்த கேப்பில் தான் நீங்கள் பேச போகிறீங்க. தட் இஸ் யுவர் மெயின் கன்சர்ன் இல்லையா? இப்போ வை வி கிவன் அப் ட்ரெடிஷ்னல் ஃபுட், கிவன் அப் traditional dresses, given up traditional games, given up traditional functions, without religion we given up. அப்போ இது நிறைய நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களோட ஏஜில் டெவலப் பண்ணிக்கல. few more years down the line you have lots to say, நிறைய எடுத்துருவீங்க. மற்றது நிறைய சேட் பண்ணிக்கல, நீங்கள் நிறைய மெசேஜஸும் கொடுப்பீங்க, அது நேரம் எடுப்பீங்க. ஸோ அப்படியெல்லாம் செய்கிறது நல்லா. இன்னும் நீங்கள் ஓ லெவல் வரைக்குள்ள நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்பீக்கராக வருவீங்க. நிறைய இடத்துல இது மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து செய்வீங்க. ஒரு சைடில் எல்டர் பேரண்ட்ஸையும் ஒரு சைடில் உங்களோட ஜெனரேஷனையும் வச்சு நிறைய இன்டர் கனெக்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் செய்யணும் என்று வாழ்த்துறோம். உண்மையில் இன்றைக்கு ஒரு நல்லா இருந்தது, பிடிச்சிருக்குது. உங்களோட துணிச்சலும் பாராட்டத்தக்கதாக இருக்குது. இப்போ இந்த வீக் நடக்க போகிற 2 உங்களோட ஈவெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் என்று வாழ்த்துகிறோம். சரியா? பார்த்தீங்களா, தமிழெல்லாம் நல்லா விளங்குது எல்லாம். நான் வெனிஸ்டே வருவேன், பின்னால் வந்து கேட்பேன், ஜெய்ஷ்ணவிக்கு தமிழ் எழுத தெரியுமான்னு கேட்டுருவேன். சரி, நான் சும்மா படிக்க நான் வர மாட்டேன். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு விதின் 3 to 5 இயர்ஸுக்குள்ள நீங்கள் இப்போ ஒரு மெசேஜ் கேள்விப்பட்டேன், நீங்கள் இப்போ தமிழ் டான்ஸ் பழகுறீங்க, பரதநாட்டியம். அதுலேயும் ஒரு கொஷின் இருக்குது, இஸ் தட் பரதநாட்டியம் எனிதிங் ரிலேட்டட் டு தமிழ் கல்ச்சர் உண்டு? நீங்கள் தேடுங்க, பிறகு ஆறுதலாக தேடுங்க. இன்னும் ஒன்று கேள்விப்பட்டேன், நீங்கள் வீணை பழகுறீங்களேன்னு சொல்லி, இல்லையா? அது நீங்கள் விரும்பினீங்க, யூ வாண்டட் டு, இல்லையா? அது மாதிரி தமிழ் எழுத வாசிக்க இப்போ தான் ஏஐ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ChatGPTயில் போய் நின்று வடிவாக செல்ஃபாகவே நல்லா லேர்ன் பண்ணலாம். ஸோ இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 3 to 5 year டவுன் தி லைன் யாரும் எங்கே கேள்வி கேட்டாலும் துணிச்சலாம் நின்று கதைக்கிற அளவு. ஏன்னா நான் கதைச்செல்லாம் உங்களுக்கு விளங்குது. தட்ஸ் வெரி குட், வெரி குட். தட்ஸ் அ வெரி குட் ஸ்டார்ட் ஆஸ் வெல். ஏனென்றால் அதுவும் சொன்னார், அப்பப்பா சொன்னார், ஏன்னா கிராண்ட் பேரண்ட்ஸோட ஃபார்ச்சுனேட் பிள்ளைகளில் நீங்களும் ஒரு ஆள் வளர்ந்துருக்குறீங்க. நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ரைட், ஓகே, ரைட். கட்டிக்காரி, ஒரு கட்டித்தனமான ஒரு சாதனையோடு இன்னும் வளரணும் என்று வாழ்த்துகிறோம் அம்மா. வணக்கம். சொல்லுங்க boss. Okay, Jayashree, any more thing to add? You want to? No, that's all right. Right. So you thank London Tamil Radio and Thank you for having me. our founder, Mr. Nara Mohan, for giving an opportunity. Yeah, you tell her. Thank you for having me. வாழ்த்துக்கள். ஸோ நல்ல செய்திகளை கேட்போம். அது மாதிரி நீங்கள் நிறைய பேரை இதை மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை கொடுங்க உங்களோட ஏஜ் ஆக்களுக்கு. லைக் செகண்டரி ஸ்கூல் போகிற ஆக்கள், உங்களோட கிட்டத்தட்ட உங்களோட ஏஜ் ஆக்களோட நிறைய ஃப்யூச்சரில் கதையுங்கோ, எங்களுக்கும் விஷயங்களை சொல்லித்தாங்க. சரியா? ஓகே, நன்றி. நீங்கள் உங்களோட I would like to add some more. And Jayashree, in this radio, Mama is organizing, I think, what day is that? என்னது? The youngsters and பிள்ளைகள் செய்கிறது. அது வந்து ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன்ஸ் மியூசிக்கல் ஷோ. Mama is organizing children in this radio. They do the presentation, they do everything in Tamil. Mama will tell more about it. In this TV, okay, TV radio, we pass more than 2,500 kids உங்கள மாதிரி. ஏஜ் 2.5-3 இயர்ஸ்லேருந்து இப்போ இருக்கிறாக்கள் அபவுட் 19-20 வரைக்கும் இருக்கணும். அவைகளோட ஒரு நாளைக்கு நீங்கள் கதைக்கலாம். அவையில் மோஸ்ட்லி 1-2 பேர் UK, மற்ற ஆக்கள் எல்லாம் யூரோப்.
அவியலோட அவ என்ன லேர்ன் பண்ணியிருக்கணும், என்ன தெரிஞ்சிருக்கணும் எல்லாம் நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணலாம். ஒரு ஒரு சண்டே நீங்கள் டைம் தருவீங்கன்னா அல்லது ஃப்ரைடே ஒரு 7:30 to 8 o'clock டைம் தருவீங்கண்டா ஆஃப்டர்நூன், அது கூட ஈஸி. அது உங்களுடைய ஏஜாக்கள் இருப்பினும் ஒரு ஃபியூ தெம் வந்தால் அவியலோட நீங்கள் கதைக்கிறது எனிமீஸ். ஏன்னா அவியல் வந்து வீக்லி தே டூ ரைட் அப்ஸ், தே டூ ப்ரெசன்டேஷன்ஸ். லைக் சில பேர் வந்து 1000 வீடியோஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். எவ்ரி டே தே டூ 2 videos. One is write up and reading, one is a presentation showing a product and doing a presentation in Tamil. சர்ச் பண்ணி அவியலோட நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கதைக்கலாம் ஒரு நாளைக்கு. சரியா? ஓகே, தேங்க்யூ, நன்றி. All right, thank you for joining the program today, and wish you all the best for tomorrow and day after for programs. All right, thank you. நன்றி. இதுவரை ஜெய்ஷ்ணவி அவர்கள் இணைந்து இந்த எங்களுடைய நிகழ்வில் இளைய சமூகத்துக்கும் முதியவர்களுக்கும் இடையிலான அந்த இடைவெளியை சுருக்குகின்ற ஒரு ஏற்பாடாக அவர் முன்னெடுத்திருக்கிறார். அதை இன்னும் அவர் போன்றவர்கள் தொடர வேண்டும், எடுத்து முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய ஒரு விருப்பமும் ஆதங்கமும். ஆகவே அதுக்கு வாழ்த்துக்களை நானும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை இத்தோடு முடித்துக் கொள்கிறோம். We are about to end this program today. பாராட்டுக்கள், மிக்க நன்றி. வோசனாக்கும் வாழ்த்துக்கள், நிறைந்த நன்றி. உங்களுக்கு ஊக்கம் தர்றவியலுக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள் வந்து சேரட்டும். மீண்டும் நாங்கள் சந்திப்போம். We will see you very soon. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. கைகளை கூப்பி, இதுவும் தமிழ் கலாச்சாரத்திலே உண்டு. ஏசியன் கல்ச்சர்ல இப்படி செய்வினம், ஆனால் இப்படி செய்து வணக்கம் சொன்னால் தட் இஸ் தமிழ். ஸோ இந்த டிவியில் வளர எல்லா பிள்ளைகளும் யாரை கண்டாலும் உற்சாக வணக்கம் சொல்லுவினோம், இப்படித்தான் கை கூப்பிவினோம். சரி, நன்றி. சரி, எங்களுக்கு செய்யுங்க. நன்றி, நீங்க வெனிஸ்டே ப்ரோக்ராம்ல எல்லாருக்கும் வணக்கம்னு இப்படி செய்து காட்டுங்க, அதுலேயே இம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க எல்லாரையும். சரி, வாழ்த்துக்கள் அம்மா, நீங்க கெட்டிக்காரியா வருவீங்க. எங்களுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.